ஹலோ ட்ரேடர்ஸ், ட்ரேடிங் ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு டிவிஎம் ட்ரேடிங். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட டைப்ஸ்லாம் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நான் Zerodha பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பிளாட்ஃபார்மில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் Zerodhaவில் போயிட்டு காயின்ற பிளாட்ஃபார்ம் வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்காக இந்த காயின்ற பிளாட்ஃபார்ம் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டைப்ஸ் இருக்குது. டைப்ஸ் எப்படி பார்க்குறது அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ப்ளோரு இதில் அந்த கேட்டகரிஸ்னு இருக்குல்ல, அந்த கேட்டகரிஸ்னு இருக்குது பாருங்கள். இதுதான் அதோட டைப்ஸ். ஈக்விட்டி அப்படின்னா நமக்கு எல்லாம் தெரியும். நம்ம ஸ்டாக்ஸ் இருக்குல்ல, ஐடிசி, ரிலையன்ஸு, ஹெச்டிஎஃப்சி இந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈக்விட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டெப்ட். ஸோ இந்த டெப்ட் அப்படின்னா டெப்ட்னா என்ன, கடன் அர்த்தம் பேசிக்கலி. ஸோ இந்த கவர்மெண்ட் பாண்ட்ஸு, அப்புறமேட்டு இந்த கடன் கொடுக்கறது அந்த மாதிரி இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு பேங்க்கில் வந்து நம்ம எஃப்டி வைக்கிறோம். ஸோ எஃப்டி வச்சோம்னா நம்மளுக்கு 5% நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் தராங்க. இதே அவங்க மற்றவங்களுக்கு லோன் கொடுக்கும்போது 10%, 11% அப்படின்னு சொல்லி லோன் தராங்க. ஸோ இந்த மாதிரி பேங்க் பண்ணுற மாதிரி இந்த கவர்மெண்ட் பாண்ட்ஸு, ப்ரைவேட் பாண்ட்ஸு இந்த மாதிரி இருக்குது. ஸோ அவங்க வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா அவங்க ஒன்றுதில் இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து ரிட்டர்ன் நம்மளுக்கு கொஞ்சம் தர்றது தான் இந்த டெப்ட்டு. ஓகேங்களா? இது புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ டெப்ட்னா என்னென்னா கடன் கடன் பத்திரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? டெப்ட்னா என்னென்னா கடன் பத்திரங்கள். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்ரிட்னா என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெப்ட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ப்ளஸ்ஸு ஈக்விட்டி. ஓகேங்களா? இதுதான் வந்து என்னென்னா டெப்ட்டு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது, சொல்யூஷன் ஓரியன்டட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ என்னென்னா இந்த டெப்ட் ஈக்விட்டி. இப்போ சொல்யூஷன் ஓரியன்டட் அப்படின்னா சொல்யூஷன் ஓரியன்டட் லைக் இப்போ நம்ம வந்து பசங்களை படிக்க வைக்கிறோம், இல்லை வீடு வாங்க போகிறோம், இல்லை கார் வாங்க போகிறோம், இல்லை நம்ம ரிட்டையர்மெண்ட்டு அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அதோட பேர் தான் வந்து சொல்யூஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரிட்டையர்மெண்ட்டு ஒரு இது பிளான் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கான அந்த பிளான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது இந்த சொல்யூஷன் ஓரியன்டடு அந்த மாதிரி நிறைய இருக்குது. பசங்களை படிக்க வைக்கிறது, பென்ஷன் பிளான் பண்ணுறது அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ அந்த அதர்ஸ்ன்றது பெருசால வேறு அதை இப்போதைக்கு இப்போ கான்சன்ட்ரேட் பண்ண வேணாம். ஸோ இந்த ஈக்விட்டி, அப்புறமேட்டு இந்த டெப்ட்டு, ஹைப்ரிடு இது ஒவ்வொன்றதை பற்றி டீட்டெயிலாக அப்புறமா பார்க்கலாம். ஏன்னா இப்போ நீங்கள் ஈக்விட்டியே டேப் பண்ணிங்கன்னா அதுலேயே மல்டி கேப்பு, இஎல்எஸ்சி, ஸ்மால் கேப்பு, லார்ஜ் கேப்பு இந்த மாதிரி நிறையா வருது. ஸோ இதுக்குள்ளே இருக்கிறத நம்ம ஒவ்வொரு செக்டராக இருக்குது. ஸோ இது ஒவ்வொன்றுத்தையும் தனித்தனியாக பார்ப்போம். ஓகேங்களா? ஹைப்ரிட்ல எதுன்னு இருக்குது, இதில் ஆர்பிட்டேஜ்னா என்ன, டைனமிக் இருக்குது, இந்த சொல்யூஷன் ஓரியன்டட்ல சொன்ன மாதிரி தான் பாருங்கள். இந்த ரிட்டையர்மெண்ட் இருக்குது, அப்புறம் மேக்ஸிமம் ரிட்டையர்மெண்ட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். அதர்ஸில் என்ன இருக்குது, இடிஎஃப் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஒவ்வொரு டாப்பிக்லேயும் இந்த ஒவ்வொரு டாபிக் கீழே என்னென்ன இருக்குது அப்படின்றத நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.